ஹலோ மக்களே, ஜூன் 13 சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் மெகா சந்தேஷம் சீரியலும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, பூமியோட பர்த்டே, அதுக்கடுத்து இன்னைக்கு பண்டிகை நாள் வேற. ஸோ சரச்சந்திரா வெர்சஸ் ககனோட போட்டியும் இருக்கும். அப்புறம் நம்ம சிவாவோட காதல் வெளிவந்ததா இல்லையா, அபூர்வா இந்த சிவா பிந்து மேட்டரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே நம்ம ஹீரோ ககன் முதல்ல ஒரு அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பூமி அவங்கள கண்டுக்கவே இல்லை. அவங்களும் பூமியை தன்னை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்காரு. முதல்ல போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன், என் ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சாரதாவும், உனக்கு என்னடா நீ மகாராஜா மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ககன் பூமி தன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பூமிக்கு அது தெரியும். அதனால வேணும்னே பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டு வேலையை பார்க்குற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சாரதா உள்ள போயிடுறாங்க. இவங்களும் பூமி கிட்ட போயிட்டு நின்றுட்டு திரும்ப திரும்ப சாரதா கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பூர்ணை போட்டு உண்மையை உடச்சிடுறாங்க. ஐயோ அம்மா, நீங்க உங்ககிட்ட கேட்கணுங்கிறதுக்காகலாம் அண்ணன் கேட்கல. இப்போ பூமி அண்ணி அண்ணன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சாரதா, டேய் உனக்கு என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது, என்னைய வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க நீ, போடா அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அடுத்து நம்ம பூர்ணி கிட்ட போறாரு ககன். பூர்ணி, இப்ப என் ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்து பூர்ணி கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. என்னன்னா, முதல்ல அம்மா, அடுத்து நானா. ஐயோ அண்ணி, நீங்க தான் பாருங்களேன், நீங்க தான் அண்ணனுக்கு ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு வாய் திறந்து சொல்லுங்களேன், ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுறாங்க. உடனே நம்ம பூமி ககனை பார்த்துட்டு, கேவலமா இருக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உனக்கு இது எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா, இதோட பிராண்ட் என்னன்னு தெரியுமா, இதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா, அப்படி இப்படி நம்ம ககன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம பூமியும் சொல்றாங்க, இன்னைக்கு என்ன நாள், பண்டிகை நாள், நம்ம இப்ப எங்க போறோம், கோவிலுக்கு போக போறோம். கோயிலுக்கு போறப்போ இப்படிதான் ஏதாவது போட்டு வருவாங்களா, நான் இதுக்காகவே உங்களுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்குறாங்க. வாவ், ட்ரெஸ்ஸா, எனக்கா, கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் சர்ப்ரைஸ் ஆகுறாரு. சர்ப்ரைஸ் ஆனோடனே அதை ஒன்னே திறந்து பாக்குறாங்க. ஒரு ப்ளூ கலர் ஷர்ட், லாங் பெரிய ஷர்ட் எடுத்திருக்காங்க. அப்புறம் அதாவது வேட்டி அது மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க. உடனே நம்ம ககன் ஷர்ட்டை பார்த்து, வா சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்து வேட்டியை பார்த்தோம். ஐயோ வேட்டியா, ஐயோ வேண்டாம், இந்த பரிச்சையே எனக்கு வேண்டாம், எனக்கு வேட்டியெல்லாம் நிற்கவே நிற்காது, எனக்கு இதுவே வேண்டாம், நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். ஐயோ மாமா, எதுக்கு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எதுக்கு இருக்கேன், கட்டின பொண்டாட்டி நான் எதுக்கு இருக்கேன், நான் உங்களுக்கு கட்டி விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த பரிச்சையே வேண்டாம், எனக்கு இந்த வேட்டியும் வேணாம், இந்த சட்டையும் வேணாம், நான் இதுவே போட்டுக்கிறேன், இதுல நான் நல்லா தான் இருக்கேன், இது எனக்கு நிக்கவே நிக்காது, வேண்டாம், இது எனக்கு கட்டவும் தெரியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறாரு மகன். பூமி விடுவாங்களா, விட மாட்டாங்க அவங்க. ஐயோ நான் எதுக்கு இருக்கேன், நான் பின்ன உங்களுக்கு ரோட்ல போறவங்கள கட்டி விடுவாங்க, கட்டின பொண்டாட்டி நான் இருக்கேன்ல, நான் கட்டி விடுறேன், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு மேலே இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து சட்டையை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல ஷர்வானி மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. அதை கழட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒன்னே வைக்கப்பட்டுட்டு, நானே கழட்டிக்கிறேன், நீ திரும்ப அப்படின்றாங்க. ஐயோ நான் யாரு மாமா, உங்களுக்கு கட்டின பொண்டாட்டி தானே, ஏன் முன்னாடி இது பண்றதுக்கு ட்ரெஸ் இது ஷர்ட்டை கழட்டுறதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு வெக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ககன் விடுவாரா, நீ திரும்ப எப்படினாலும் இப்ப நான் தானே வேஷ்டியை கட்டி விட போறேன், எதுக்கு நீங்க இவ்வளவு வெக்கப்பட்டுட்டு இருக்கீங்க, நானே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அவங்க ஷர்வானியை ஃபுல்லா முதல்ல கழட்டிட்டு அடுத்து அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டை ஃபுல்லா போட்டுட்டு அடுத்து பார்த்தா வேஸ்டையும் இந்த பிராமின் சைட் மாதிரி கட்டி விட்டுறாங்க. கட்டிட்டு அந்த ஷாலையும் எடுத்து மேலே மாதிரி போட்டு அப்படியே ஒரு புது மாப்பிள்ளை கெட்டப்ல நம்ம ககனை ரெடி பண்ணிடுறாங்க. பார்த்துட்டு கண்ணாடியில் காட்டி, இப்போ எப்படி இருக்கீங்க, ராஜா மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருஷ்டி கூட எடுக்கிறாங்க. நம்ம பூமி திருஷ்டி எடுத்துட்டு இவங்கெல்லாம் கோயிலுக்கு இங்கே கிளம்பிட்டு கோயிலுக்கு போகலாம், இன்னைக்கு பண்டிகை நாள் இல்லை, சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வீட்டில் எல்லாரும், பூமி ககன் பூர்ணி எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டுட்டு, பூர்ணியும் நல்ல ஒரு புது சாரி கட்டியிருக்காங்க, சிவா சாரதா எல்லாருமே கிளம்பிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம அபூர்வா வீட்டில் பார்த்தா போட்ட பிளான் எல்லாமே நாஸ்தியாச்சு. ஏஐ வச்சு என்னெல்லாமோ பண்ணி இது பண்ணலாம்னு நினச்சா கடைசியில் அதுவே அவங்களுக்கு பேக்வார்டாக திரும்பி போயிடுச்சு. அவர் பண்டிகையும் கொண்டாட வேண்டாம், ஒன்றும் கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வழக்கம் போல கோவப்பட்டுட்டாரு. இருந்தாலும் அபூர்வாக்கு இப்போ அந்த இது யார் அந்த வீடியோவை மாற்றி வச்சா,
நம்ம ஏற்பாடு பண்ணது யாரு இந்த மாதிரி வீடியோவை வந்து அபூர்வா தான் கொலை பண்ணான்னு மாற்றி வச்சாங்கிறது அது தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க கண்டிப்பாக அதை யோசிப்பாங்கல்ல. அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே மருதனி எல்லாம் இடையில புகுந்து, நல்ல வேலைமா இன்னைக்கு நீ ஒரு நிமிஷத்துல உயிர் தப்பிச்ச, ஒரு வேளை மாப்பிள்ளை உன்னை கத்தியால கொண்டிருந்தா நீ இத்தனை 3 கொலை பண்ணி வீணா போச்சேம்மா. அந்த உண்மையை தெரியக்கூடாதுன்னு தானே நீ 3 கொலையை பண்ண. அது எல்லாமே வீணா போயிருக்குமே. கடைசியில் நல்ல வேலை. அப்புறம் நான் இன்னைக்கு அடுத்த வருஷம் உனக்கும் ஓம் போட்டாக்கும் ஒரு மாலையை போட்டு கொண்டாட வேண்டியதான். எனக்கு நீ யாரும் இருக்கா அப்படின்னு சொல்லி மருதனியில் ஆவிப்பட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. உடனே நட்சத்திரம் வருவாங்க. வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்கு இருக்கேன், நான் என் அம்மாவை அப்படியெல்லாம் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. உடனே அபூர்வா வந்துட்டு நட்சத்திரம் கைப்பிடிச்சு, பேபி நீ மட்டும் கரெக்டான நேரத்தில் அந்த மாதிரி ஒரு வீடியோவை ப்ளே பண்ணலன்னா கண்டிப்பாக இன்னைக்கு மருதானியில சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும். அப்புறம் என் போட்டோக்கு மாலை தான் போட்டிருக்கணும். நீ அந்த நேரத்தில் கரெக்டாக ஒன்று யோசிச்சு நீ ஒரு வீடியோ ரெடி பண்ண தெரியுமா, அங்கே நிற்கிற பேபி என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராக்கு வந்து அபூர்வா வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த வீடியோவை யார் மாத்தி வச்சது? கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரோ தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும். முதல்ல அந்த கருப்பாடு யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க செரியோட ஆத்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மருதனில் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களும் நட்சத்திரம், ஆமா செரியோட ஆத்மா தான். ஐயோ பைத்தியங்களா, அவன் செத்து போனவன் எப்படி ஆத்மா கீத்மான்னு ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதை கூடிய சீக்கிரமே என் கண்ணில் தட்டுப்படும், அப்போ கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு எடுத்து பார்த்தா சரச்சந்திரா குடும்பமும் கோயிலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பண்டிகை நாள்னு சொல்லிட்டு சரச்சந்திரா குடும்பமும் கோயிலுக்கு போறதுக்கு எல்லாரும் கார்ல எல்லாம் ரெடி ஆயிட்டு, கேபி குடும்பம் தனியா ரெடி ஆகுறாங்க, இவங்க சரச்சந்திரா குடும்பம் தனியா ரெடி ஆயிடுறாங்க. அபூர்வா, நட்சத்திரா, மருதானி எல்லாம் எல்லாருமே வீட்டுல இருக்க எல்லாருமே கோயிலுக்கு போறதுக்கு கார்ல ரெடி ஆகி வந்துட்டு இருக்கிறாங்க. கோயில்ல பார்த்தா அங்க வந்து பண்டிகை நாளுன்னு சொல்லிட்டு நிறைய போட்டிகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதாவது கம்ப சூத்திர போட்டி, அந்த போட்டி இந்த போட்டின்னு சொல்லிட்டு போட்டியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற பெரியவங்களாம் சேர்ந்து மைக்ல வச்சு பேசிட்டு, இன்னைக்கு சீஃப் கெஸ்டே வந்து நம்ம சரச்சந்திரா ஐயா தான். அவங்க தான் வந்து கம்ப சூத்திர போட்டியில எப்பயுமே ஃபர்ஸ்ட் வருவாங்க. அவங்கள தோக்கடிக்க யாருமே இது வரைக்கும் வந்தது இல்லை. அவங்கள தோக்கடிக்க இனிமேல் ஒருத்தர் பிறந்துதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் நம்ம கோயிலுக்கு நிறைய டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. இங்க நீங்க கண்டிப்பா எத்தனை பேர் வந்திருக்கீங்க, யாரெல்லாம் வந்து போட்டிக்கு சேர போறா அப்படிங்கிற மாதிரி இங்க கோயில்ல எல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. கோயில்ல வந்து பூஜையும் ஆயிட்டு இருக்கும். முதல்ல பார்த்தா சரச்சந்திரா குடும்பம் வந்து கார்ல வந்து இறங்குவாங்க. இறங்கிட்டு வாசல்ல நின்றுட்டு அபூர்வா வந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட்ல இருப்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த பண்டிகை நாள்ல இப்படி நம்ம போட்ட பிளான்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கார்ல வந்து சரச்சந்திரா குடும்பம் முதல்ல இறங்கி எல்லாரும் வருவாங்க. கேபி தனியா ஒரு கார்ல வருவாரு. கேபி, மீரா, அதுக்கு அடுத்து செரி மட்டும் இங்க எங்கேயும் வரமாட்டாரு. ஏன்னா அவர் தான் வந்துட்டு செத்துட்டேங்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருக்காருல. ஆனா இந்த கூட்டத்துல செரி மட்டும் வரமாட்டாரு. செரியை யாரும் தேடவும் மாட்டாங்க. முதல்ல பிந்து வருவாங்க. பிந்து, கேபி, மீரா எல்லாம் வருவாங்க. இந்த கார்ல வந்து பார்த்தா மருதானி எல்லாம், அபூர்வா, சரச்சந்திரா, நட்சத்திரா எல்லாம் வருவாங்க. வந்துட்டு திரும்ப கோயிலுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு படியேறிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா அடுத்து சரச்சந்திரா குடும்பம் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி எல்லாரும் அந்த போட்டியாளர்கள்லாம் அந்த மாதிரி மைக்ல பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா தோற்கடிக்க ஒருத்தர் பிறந்துதான் வரணுங்கிற சொல்ற நேரத்துல பார்த்தா நம்ம ககனோட காரணி வந்து நிற்கும். உடனே யாரா இது அப்படின்னு சொல்லி திரும்பி சரச்சந்திரா குடும்பத்தை பார்த்தா நம்ம ககன், அவரும் அப்படியே பொதுமாப்பிள்ள மாதிரி இறங்கி வந்து கெத்தா நிப்பாரு கீழே. பின்னாடி பார்த்தா பூமி எல்லாருமே வருவாங்க, இறங்கி நிற்பாங்க. உடனே பூமி குடும்பம் வந்து சரச்சந்திரா குடும்பத்தை பார்த்தோன்னே சாரதா சொல்லுவாங்க, இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம், அவங்க கும்பிட்டு போனதுக்கு அப்புறம் போகலாம், தேவையில்லாம திரும்பியும் வந்து பூமியை கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா, நம்ம சாமிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது, யார் வேணா சாமி கும்பிட வரலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா சாரதாவை பார்த்தோம்னா நம்ம மீரா வந்து போய் கேபி கை கோத்துக்குவாங்க. அதாவது என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கை கொத்துவாங்க. நட்சத்திரா வந்து இவங்களை பத்தி வயிறறிஞ்சிட்டு இருப்பாங்க. யாரு, நம்ம ககன் பூமி வர ஒன்னா வந்துட்டு இப்படி ஜோடியா வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள பத்தி வயிறறிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படியே பிந்து வந்து ஒரு ஏக்கத்தோட நம்ம சிவாவை பார்ப்பாங்க. உடனே நம்ம பூரணிக்கு கோவம் வந்துடும். உடனே அவங்க போயிட்டு சிவா கையை வந்து கை கொத்துட்டு, ஏன் சிவா எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மருதானியில, எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க புருஷனை இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு கல்யாணம் ஆயிருந்தா நானும் என் புருஷனோட கை கோத்துட்டு இப்போ கோயிலுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இமேஜினேஷன் போயிட்டு இருப்பாங்க. வா நட்சத்திரா கோயிலுக்கு போகலான்னு, அதுக்கடுத்து வா அபூர்வா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் முதல்ல கோயிலுக்கு வருவாங்க. சாமிக்கு முதல்ல வந்து தீபாரண தட்டை எல்லாம் கொடுத்துட்டு, சரி உங்க பேர் கோத்திரம் எல்லாம் சொல்லுங்கும் போது பின்னாடியே பார்த்தா கேபி குடும்பம் வந்துடும். அதுக்கு பின்னாடி பார்த்தா ககனம், அதாவது 3 பேரும் ஒட்டுக்காதான் வந்திருப்பாங்க. 3 பேர் குடும்பமும் அங்கே நிற்கும்.
உடனே அவர் வேணுக்குனே பூமி பேரை மட்டும் நம்ம சரச்சந்திரா சொல்ல மாட்டாரு. சரச்சந்திராவோட பொண்ணு தானே பூமி, ஆனா அவர் வந்து உங்க கோத்திரம் சொல்லுங்க அப்படிங்கிற போது பூமி வந்து சரச்சந்திரா சொல்லுவாரு, அபூர்வா சொல்லுவாரு, நட்சத்திரா சொல்லுவாரு. உங்க குடும்பத்துல வேற யாராவது விட்டு போயிட்டா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, மூத்த பொண்ணு, அவ எப்போ இறந்து போயிட்டா, இறந்து போனவங்களுக்கு எல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது இன்னைக்கு பூமிக்கு பிறந்த நாள் அதுமா ஆல்ரெடி வீட்டில் அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்தியாச்சு. இப்போ கோயில வந்தும் இவங்களை திரும்பி இந்த மாதிரி வார்த்தையால கஷ்டப்படுத்துறாங்க. நம்ம பூமிக்கு அழுகியே வருது. உடனே அதுக்கடுத்து சரின்னு முதல்ல இவங்களுக்கு போய் பூஜை கொண்டு வந்துடுறாங்க. அதாவது கிருஷ்ணபிரசாத், அதுக்கடுத்து கிருஷ்ணபிரசாத், மீரா, பிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்களோட கோத்திரம் சொல்றாங்க. திரும்ப அப்படியே பார்த்தா நம்ம இவங்க 2 பேத்துக்கு பூஜையை பண்ணிட்டு வந்து அந்த தாம்பூலத்தட்டை கொடுத்துட்றாங்க ஐயர் வந்து. அப்புறம் வந்து நம்ம இவங்க ககன் கிட்ட வாங்குறாங்க. சொல்லுங்க உங்க கோத்திரம் சொல்லுங்க அப்படிங்கிற போது நம்ம பூமி பரத்வாஜ் கோத்திரங்கிற மாதிரி மட்டும் சொல்றாங்க. அதாவது ஐயோ தம்பி, முதல்ல வீட்டு தலைவன் பேர் தான் முதல்ல சொல்லணும், நீ முதல்ல பொண்டாட்டி பேர்லாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படிங்கிற எங்க வீட்டு தலைவி எல்லாமே வந்து பூமி தான், இல்ல இது இந்த ஒரு இதுக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அவங்களுக்கு வேணா அதாவது ககன் வந்து என்ன சொல்ல வருவாருன்னா, ஒருத்தருக்கு குப்பையா இருக்கிறது வந்து இன்னொருத்தருக்கு கோபுரமா இருக்குங்கிற மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி பேசி பெரிய நோஸ் கட்டா கொடுத்துருவாரு அபூர்வாக்கு, சரச்சந்திரா கதாக்கு. பூமி வேற அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது கஷ்டப்படுத்துறாங்களே, திரும்ப திரும்ப வந்து இப்படி வார்த்தையால கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து நான் இருக்கேன் உனக்காக, நான் எப்பவும் இருப்பேன் உனக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்துட்டு இல்ல, நீங்க பூமி பேருக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணா போதும், இந்த ஒரு பேருக்கு அர்ச்சனை பண்ணாலே எங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும், நீ எங்க குடும்பத்துக்கு கிடைச்சதுக்கு நாங்க தான் பாக்கியம் பண்ணியிருக்கணும், நீ எங்க குடும்பத்தோட லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமியை புகழ்ந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே பார்த்தா நம்ம அபூர்வா, மருதாணியில, பிந்து எல்லாம் சாமி கும்பிட்டு இருப்பாங்க. இங்க வந்து என்ன பண்ணுவாரு, கண்ணை மூடி சாமி கும்பிட்டு இருப்பாங்க. நம்ம சிவா என்ன பண்ணுவாரு, நம்ம அப்படியே பிந்து கையை தர இழுத்துட்டு போயிடுவாரு தூரமா. உடனே கண்ணை திறந்து நம்ம அபூர்வா பார்ப்பாங்க. என்ன இங்க இருந்து பிந்து எங்க போனா காணும், இங்கதானே இவ்வளவு நேரம் நின்று இருந்தா அப்படிங்கும்போது தெரியலையேமா அப்படின்னு சொல்லி மருதாணியில சொல்லுவாங்க. கண்டிப்பா அவ ஏதோ திருமுழு பண்ணிட்டு இருக்கா, நான் சொன்னல கையும் குளமும் அவளை பிடிக்கிறேன், அதுக்கு அடுத்து வச்சுக்கிறேன் அவளுக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவளுக்கு கையும் குளமா பிடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு இருக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க உடனே சிவா வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு வந்தோம்னா நம்ம பிந்து வந்து கூப்பிடுவாங்க. ஏன் சிவா, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் வாழ்க்கையில் நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு, நீ மட்டும் இப்ப என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததை மட்டும் என் அத்தை பாத்துருந்தாங்கன்னா அவனை உயிரோட கொண்டிருப்பாங்க, எதுக்கு நீ தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, உனக்கு வந்து தைரியமும் கிடையாது, உன் அக்கா கிட்ட நீ வந்து என்னையதான் காதலிக்கிறேன்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியம் கிடையாது, அப்புறம் எதுக்கு நீ எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ பூரி, காதலிக்கிறது மட்டும் ஈஸி இல்ல பூரி, காதலிக்கிறதுல நீயும் நானும் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருப்போம், அது வந்து தைரியமா என்ன வேணா பண்ணலாம், ஆனா கல்யாணங்கிறது அப்படி இல்ல, 2 குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இப்ப நான் திடீர்னு அதுவும் இல்லாம எனக்கு பாத்திருக்க பொண்ணு யாரு, பூரணி, என் அக்காவோட புருஷனோட தங்கச்சியில, நான் ஏதாவது பண்ண போய் அவங்க வாழ்க்கையில அது பெரிய பிரச்சனையாயிடக்கூடாதுல, அதுக்கு ஒரு நேரம் பார்த்துதான் சொல்லணும், கண்டிப்பா 2 குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்படி டமால் டிமில்லாம் போட்டு உடைக்க முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, கண்டிப்பா இங்க பாரு, நான் காதலிச்சதும் ஒண்ணு, கல்யாணம் பண்ணதும் ஒன்னதான் பண்ணுவேன், வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், இன்னைக்கு நான் காதலிச்ச பொண்ணுக்காக ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை கொடுக்கலான்னு வந்தா நீ ஏன் இவ்வளவு கோவப்பட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பிந்து ஆமா, உண்மையை சொல்றதுக்கு உன்னால முடியல, பரிசு வாங்கிட்டு வராங்களா, என்ன சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கியா இல்ல பூ வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம சிவா 2மே வாங்கிட்டு வரல, அவர் வந்து ஒரு ஜிமிக்கி வாங்கிட்டு வந்திருப்பாரு. இவங்க ஆல்ரெடி பட்டு சாரி எல்லாம் கட்டி அவங்களே ஒரு மணப்பெண் மாதிரிதான் வந்திருப்பாங்க. நம்ம பிந்து இருந்தாலும் உடனே அந்த ஜிமிக்கியை பார்த்தோன்னே, பெண்களுக்குனாலே ஜிமிக்கினா ரொம்ப பிடிக்கும் இல்ல, ஜிமிக்கியை பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷமாயிருவாங்க. நம்ம பிந்து ஆயிட்டு ஜிமிக்கியா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீயே எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டுக்கத்தோட கழட்டிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா அபூர்வா கேங் ஆப்போசிட்ல வந்துட்டு இருப்பாங்க. அபூர்வா, மருதாணியில எல்லாரும் வந்துட்டு அந்த பிந்து எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இங்க அபூர்வா மருதாணியெல்லாம் வந்து மருதாணியிலையும் பிந்துவை தேடிட்டு இருக்கிறாங்க. பிந்து பார்த்தா இங்க ரொம்ப சந்தோஷமா பிந்துவும் சிவாவும் அவர் வாங்கி கொடுத்த அந்த ஜிமிக்கியை வந்து போட்டு விட்டுரு, நீயே போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம சிவாவும் போட்டு விட்டுட்டு இருப்பாரு. அங்க பார்த்தா மருதாணியில வந்து அதை பாத்துருவாங்க. அங்க இங்க பாருமா, ஏதோ ஒரு பையன்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கா பாரு பிந்து அப்படின்னு சொல்லிட்டு, சிவான்னு தெரியாது, அவரோட மூஞ்சி தெரியாது, ஆனா அவ ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்காமா, அங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காட்டுவாங்க. காட்டும் போது பார்த்தா மருதாணியில வந்து இப்படி காட்டும் போது பார்த்தா சிவா ஒளிஞ்சுக்குவாரு. அதாவது பிந்து மட்டும் தான் நிப்பாங்க. உடனே கிட்ட வந்துருவாங்க. மருதாணியிலையும் அப்புறம் பிந்து கிட்ட வந்துட்டு இவங்க, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க கூட தானே அங்க சாமி கும்பிட்டு இருந்த, எதுக்கு நீங்க தனியா வந்த, யாரு கேட்டு தனியா வந்த, இங்க என்ன உன் பாய் ஃப்ரெண்ட வர சொல்லியிருக்கியா, அவங்க கிட்ட திருட்டுத்தனமா இங்க பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்க. சிவா எப்படி போனாரு, எப்படி மாயமானார் அப்படின்னா,
அவங்க நாகதேவதை தான் கும்பிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி போயிட்டு நம்ம சிவா வந்து ஒளிஞ்சிட்டு இவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத ஃபுல்லாவே அவர் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. உடனே பிந்துக்கு வந்து கோவம் வந்துடும். அத்தை சும்மா என் மேல எப்ப பார்த்தாலும் வீண் பழி போட்டுட்டே இருக்காதீங்க. நான் ஒரு வாட்டி தப்பு பண்ணங்கிறதுக்காண்டி எல்லா வாட்டியும் நானே தப்பு பண்ணிட்டே இருப்பேனா? நிம்மதியா சாமி கும்பிடக்கூடாதா? கடவுளே, எனக்கு தயவு செஞ்சு என் அத்தைக்கு உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தப்பு, சாமி கும்பிட்டாலும் தப்பு, கோயிலுக்கு வந்தாலும் தப்புன்னா என்னதான் பண்றது? கடவுளே, என் அத்தைக்கு என் மேல இருக்கிற சந்தேகத்தை நீ தான் போக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு ஒண்ணுமே பேசாத மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லாம இவங்க பாட்டு ஒண்ணு பேசிக்கிட்டு சாமியை கும்பிட்டு இவங்க பாட்டு பிந்து வந்து கோச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நான் சொன்னேன்ல, அவ கண்டிப்பா அதுக்கடுத்து அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. ஏய், காலையில நீ இந்த தோடு போட்டுட்டு வரலையே அப்படின்னு சொல்லி பிந்து கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அபூர்வா, ஐயோ அத்தை, நீங்க நான் என்ன பண்ணாலும் தப்பா? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் காலையிலே இந்த ஜிமிக்கி தான் போட்டுட்டு வந்தேன். நீங்க ஒழுங்கா பாக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இவ ஏதோ மறைக்கிறா அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து பிந்து வந்து கோச்சுக்கிட்டு போயிருவாங்க. இவ ஏதோ மறைக்கிறா, ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு இருக்கா, அதை கண்டே பிடிச்சி தீரணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. சிவா வந்து, நல்ல வேலை பிந்து, இன்னைக்கு மட்டும் மாட்டிருந்தா அவ்வளவுதான் சட்னி ஆயிருப்பேன். நீ அந்த நேரத்துல கரெக்டா நீ வந்து மாத்தி பேசி என்னை தப்பிக்க வச்சிருக்க. நம்ம காதலியும் வந்து தெரியப்படுத்தாம மாட்டாம இருந்திருக்கோம். நல்ல வேலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ககன் வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதாவது புளியோதரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு. மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு வாய் கொடுத்துட்டு இருப்பாங்க. உடனே நம்ம பூர்ணி சாப்பிட்டுட்டு, ஐயோ அண்ணா, என்னன்னா இது புளியோதரைன்னா புளியோதரை தனியா கொடுக்கணும், சக்கரை பொங்கல்னா சக்கரை பொங்கல் தனியா கொடுக்கணும், அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இனிப்பு காரம் எல்லாம் ஒண்ணு போய் இருந்தா நல்லாவா இருக்கு, இது நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. மத்த எல்லாரும் ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உடனே, ஐயோ பாவம், என் அண்ணி தான் பாவம், உன்னை கட்டிக்கிட்டு என்ன கஷ்டப்படுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இது அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து அவங்களோட செல்ல தங்கச்சியோட அடிக்கிற மாதிரி விளாண்டுட்டு ஓடிக்கிட்டு இங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாரு. ஐயோ அண்ணா விடுனா அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் மேலே கொட்டி விளாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அப்படியே ஒரு டான்ஸை போடுவாங்க. அதாவது அண்ணன் தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து, நான் இந்த சைடு பார்த்தா நம்ம சிவாவும் பூமியும் டான்ஸை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த சைடு பார்த்தா நம்ம ககனும் பூர்ணியும் வந்து அண்ணன் தங்கச்சி எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. பின்னாடி ஒன்னே ஒரு பாட்டை போட்டு எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. இங்க இப்போ வந்து குடும்பத்தோட ஆட ஆரம்பிச்சிருவாங்க. பின்னாடி நிறைய பேர் அப்படியே கூட்டமா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் இங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. தூரத்துல பார்த்தா பிந்து வந்து அது ஏக்கத்தோட பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது, நான் இருந்து ஆட வேண்டிய இடம்டா அது, நீ என்னமா ஆடிக்கிட்டு இருக்க, பூரணியோட ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் வருத்தமா இருப்பாங்க. இங்க சிவா வந்துட்டு அதுக்கடுத்து பார்த்தா சிவாவும் பேரா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ககனும் பூமியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. சிவாவும் பூர்ணியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஆடிட்டே இருக்கும்போது சிவா வந்து தூரத்தில் நிக்கிற பிந்துவை பார்த்துருவாரு. பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணுவாரு, நிறைய பேர் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டத்துல நிறைய பேர் கூட்டமெல்லாம் சேர்ந்துரும். உடனே இவர் கூட்டத்துல இருந்து அப்படியே நழுவி போயிட்டு பிந்து கிட்ட பேசிட்டு இருப்பாரு. எதுக்கு நீ இன்னைக்கு பண்டிகை நாள் அதுவுமே, எதுக்கு பிந்து நீ இவ்வளவு சோகமா இருக்க? உன் மூஞ்சில நீ இவ்வளவு சோகமா இருந்தா நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? அதுதான், நீ சந்தோஷமா இருக்கே, உனக்கு வீட்டுல பார்த்திருக்க பொண்ணோட அவ கூட அங்க நிம்மதியா டான்ஸ் தானே ஆடிக்கிட்டு இருந்த, இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? ஐயோ பிந்து, நீ சந்தோஷமா இருக்கணும்ல, இப்ப என்ன வா நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா கூப்பிடுவாங்க. இல்ல வேண்டாம் அப்படிம்பாங்க. வா பிந்து, நீ சோகமா இருக்கிறது என்னால பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆக்சுவலி அங்க ஒரு கூட்டமா ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் தள்ளி வந்து தூரமா அந்த இடத்துல யாருமே டான்ஸ் ஆட மாட்டாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் அவங்களே மறந்து ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கண்ணோட கண் பார்த்து நம்ம சிவாவும் பிந்துவும் கண்ணோட கண் பார்த்து அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இதை வந்து மருதாணியில பாத்துருவாங்க. ஓ இதுதானா சங்கதி, ஓ இவன் கூட தான் நீ ஆடிக்கிட்டு இருக்க. இவன் முதல்ல அங்க மருதாணியில வந்து முதல்ல டான்ஸ் ஆடுற எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. அதாவது முதல்ல பூரணி, பிந்து, பூரணி, சிவா, அதாவது ககன், பூமி எல்லாருமே டான்ஸ் ஆடுறது ஃபுல்லா பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு சா இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா நானும் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பேன்லன்னு சொல்லி இது முதல்ல வந்து இந்த மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்கோம் பகல்ல. அப்புறம் பார்த்தா மருதாணியில வந்து இந்த மாதிரி கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க இந்த சைடு திரும்பி பார்த்தா இவங்க சிவா வந்து இவங்க கூட பிந்து கூட டான்ஸ் ஆடுவாங்க. இதை பார்த்தோன்னா மருதாணிகளுக்கு கோவமா வந்துடும். ஓ என்னடா இது, உனக்கு ஒரே நேரத்துல 2 பொண்ணு கேக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படியே முதல்ல போய் நான் அபூர்வா கிட்ட சொல்றேன். அபூர்வா கிட்ட சொல்லி இந்த பிந்துவோட நிலைமையை மோசமாக்குறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வான்னு ஃபுல்லா தேடிக்கிட்டே இருப்பாங்க. அபூர்வா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. டபால்னு வந்து நட்சத்திரம் வெடிச்சிருவாங்க. ஏய் மருதாணியில பார்த்து போக மாட்டியா, எதுக்கு நீ இப்ப என்ன இடிச்சிட்டு இருக்க? ஐயோ ஒரு முக்கியமான விஷயம் அம்மா கிட்ட சொல்லணும், அம்மா எங்க இருக்கா, நீ முதல்ல விஷயத்த சொல்லு, அது முக்கியமானதா இல்லையான்னு நான் சொல்றேன். அங்க பிந்துவும் சிவாவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க.
பூரணி கூட தானே முதல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான், இப்போ பிந்து கூட வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அதுவும் கண்ணோட கண் பார்த்து அவங்க எப்படி ஆடினாங்கன்னு சொல்லிட்டு நட்சத்திரா கிட்ட ஆடி கட்டிட்டு இருப்பாங்க. எவ்வளோ ரொம்ப காதலா அன்பா அப்படி கண்ணோட கண் பார்த்து கை கோத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது சும்மா விடக்கூடாது, முதல்ல அபூர்வா கிட்ட காட்டணும். அப்பெல்லாம் நான் சொன்னதை நம்பல, இப்போ நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. நம்ம நட்சத்திரா இருந்துட்டு, ஐயோ இங்க பாருங்க இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, கண்டிப்பா இப்ப போனா நம்ம போறது அம்மாவை கூட்டிட்டு போறதுக்குள்ள டான்ஸ் நிப்பாட்டிட்டா என்ன பண்றது, முதல்ல நம்ம இந்த போன்ல முதல்ல ரெக்கார்ட் பண்ணலாம், அந்த வீடியோவை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணால் அதை எல்லாத்துலேயும் போட்டு காட்டலாம். அதுக்கடுத்து அந்த பிந்தோட நிலைமையை ரொம்பவே மோசமான நிலைமையாக மாற்ற முடியும். அந்த பூமி அதுக்கடுத்து அவன் முகத்தை எங்கே வச்சுக்கிறான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் கோவமாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தா பூமியை அடிச்சிருவாங்க. அடுத்து பூமி அடிச்சோன்னே, ஏய் பார்த்து வர மாட்டியா, உனக்கு நீ எல்லாம் என்னடி ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து பூமியை திட்டிகிட்டு இருப்பாங்க. உன்னைய கண்ணு முன்னாடியே அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, அந்த உன்னை இன்னைக்கு ஆசீர்வாதமும் பண்ணல, நீ எல்லாம் எந்த மூஞ்ச வச்சுட்டு கோயிலுக்கு வந்து இப்படி வந்து எதிராக நிக்கிற, கொஞ்சமாச்சும் வெக்கமான சூடு சொரணை இருக்கா உனக்கு, இவன் இப்படி இருக்கான்னா இவன் தம்பி அதுக்கு மேல கல்யாணம் பண்ற போறது இன்னொரு பொண்ணோட, இங்க இன்னொரு பொண்ணோட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி டமால் டிமில் எல்லா உண்மையும் உடச்சிருவாங்க. அதுக்கடுத்து நம்ம நட்சத்திரா இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா மருதானியில வந்து ஆமா அப்படின்னு போட்டு சிவாவும் பிந்துவும் டான்ஸ் ஆடுறாங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுவாங்க. அதை பார்க்கத்தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம பூமிக்கு வந்து கோந்துரும், என் தம்பியை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, உங்க 2 பத்தி நான் சும்மா விட மாட்டேன், நான் என்ன தப்பா பேச போறேன், நான் கண்ணால பார்த்ததானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேணா நீயும் வந்து பாரு என் கூட அப்படின்னு சொல்லி இப்போ வந்து மருதானியில சென்டர்ல ரைட் சைட்ல பார்த்தா நம்ம நட்சத்திரா, லெஃப்ட் சைட்ல பார்த்தா பூமி, 3 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தா இவங்க இன்னும் டான்ஸ் ஆடிட்டே தான் இருப்பாங்க. அதாவது நம்ம சிவாவும் பிந்துவும் இன்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களே மெய் மறந்து ஆடிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம பூர்ணி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது எங்கடா போனோம் இந்த சிவா, எங்க காணும்னு சொல்லிட்டு அவங்க கோயில் ஃபுல்லா தேட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில தேடி வந்து ஐயோ இவங்க முதல்ல பாத்துருவாங்க, பிந்து வந்து பாத்துருவாங்க, ஏய் பூர்ணி வரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இவர் சிவா பாத்துருவாரு, ஐயோ அக்கா நட்சத்திரம் எல்லாம் வருவாங்க, கண்டிப்பா நம்மள யாராவது பாத்துருப்பாங்களோ, நீ முதல்ல இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தா நம்ம பூர்ணி வந்து கிட்ட வந்துருவாங்க. கிட்ட வந்துட்டு அதுக்கடுத்து பார்த்தா பூர்ணி சிவாவும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அங்க பாரு எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கானோ உன் தம்பி அப்படின்னு கையை காட்டுவாங்க. நம்ம மருதானியில வந்து கையை காட்டுவாங்க. அப்போது பார்த்தா இவங்க 2 பேரும் ஆடிட்டு இருப்பாங்க. யாரு, பூர்ணி சிவாவும் ஆடிட்டு இருப்பாங்க. உனக்கு தான் கண்ணு அமிஞ்சு போச்சு மருதானியில அப்படின்னு சொல்லிட்டு, இந்நேரத்துக்கு என்ன பேச்சு பேசினேன், தம்பியை பத்தி என்னெல்லாம் பேசினேன், ஏதோ பிந்து கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கானு, உனக்கு வயசாயிடுச்சுன்னு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் தம்பியை பத்தி என்னென்ன தப்பா பேசுன்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு கணத்துல அடி வச்சிருவாங்க. நம்ம பூமி வந்து மருதானியில பலார்னு ஆரம்பிச்சிருவாங்க. இது நட்சத்திரம் உனக்கும் சேர்த்துதான், எதுன்னு தீர விசாரிக்காம தப்பா ஒருத்தர் மேல பழி சொன்னா இப்படிதான் நடக்கும், என்ன கொஞ்சம் நெஞ்சா பேசினா இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அடுத்து நான் உன்னையும் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மருதானியில அடிச்சுட்டு கோவத்துல போயிடுவாங்க. நம்ம பூமி உடனே மருதானியில திரும்பி நட்சத்திரம் திரும்பி, அவ சொன்னதுல கரெக்ட் தானே, உனக்கு என்ன பிந்துக்கும் உனக்கு பூர்ணிக்கும் வித்தியாசம் தெரியலையா, அவன் பூர்ணி கூட தானே இந்த சிவா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், தேவையில்லாம என் நேரத்தை வீணாக்கி உன்னால பாரு அந்த பூமியெல்லாம் இந்த திட்ட நிலைமையில வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நட்சத்திரம் அவங்க பங்குக்கு ஒரு வாட்டி பலன்னு அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சிட்டு இப்படி 2 பேரும் மாறி அரைஞ்சிட்டு, ஐயோ நான் பார்த்தது உண்மைதானே ஆனால் யாருமே என்ன நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மருதானியில இங்கே வந்து ஒரு மாதிரி சோகமாக இருப்பாங்க. இங்கே பார்த்தா நம்ம சரச்சந்திர அடுத்து அந்த கம்பு சுத்துற போட்டிக்கு வந்துருவார். வந்துட்டு அவர் தானே எப்பயுமே வருஷம் முதல்ல வருவார். அதாவது முதல் பரிசு அவரை தோக்கடிக்க யாருமே இல்லை, தோக்கடிக்க இன்னொருத்தர் பறந்து தான் வரணும், அந்த மாதிரி பில்டப் கொடுத்து வச்சுருப்பாங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி வந்து 2-3 பேர் வந்து அவங்க கிட்ட போட்டி போடுவாங்க. சரச்சந்திரா கிட்ட 2-3 பேருமே தோத்து போயிடுவாங்க. வழக்கம் போல பிரைஸ் அனௌன்ஸ் பண்ற மாதிரி இந்த வருஷமும் சரச்சந்திரா தான் முதல் போட்டி கம்பு சுத்திர போட்டியில வந்திருக்காங்க, இவர் தோக்கடிக்க இந்த வருஷமும் யாரும் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒருவேளை இந்த சரச்சந்திராவை யாராவது தோக்கடிச்சாங்க அப்படின்னா சரச்சந்திரா அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு செய்வாங்க, என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ககன் ஃபேமிலி பார்த்தா அப்போ தான் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணுவார். அப்போது சரச்சந்திராவை தோக்கடிக்க யாருமே இல்லையா, அவர் ஒருவேளை அவங்களை தோக்கடிச்சா அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தை வந்து ககனுக்கு வந்து கேட்டுரும். உடனே ககன் என்ன நினைப்பாரு, இப்போ நம்ம பூமிக்கு பர்த்டே, அவங்களுக்கு நம்ம ஏதாவது மறக்க முடியாத பிறந்தநாள் பரிசு ஏதாவது கொடுக்கணும், அவங்க ரொம்ப ஆசைப்பட்டது இது, அவங்க அப்பா அவங்கள வாழ்த்தணும், அவங்க அப்பா அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும், நம்ம ஏன் இந்த போட்டியில ஜெயிச்சு நம்ம பூமிக்கு அவங்க அப்பாவை ஆசீர்வாதம் பண்ண வைக்க கூடாதுன்னு நம்ம ககன் நினைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதை ககன் கேட்கறதோட இன்னைக்கு முடியுது. நாளைக்கு வீடியோல நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.
அண்ட் நம்ம அவள் வருவாள சீரியல் போட்டுட்ருக்கோம், மேகா சந்தேஷம் சீரியல் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.